சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் அருளும் வெளிச்சத்திலே இருளை கடப்பாய். நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்புவேன். நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்புவேன். அந்த வெளிச்சம் வேறு ஒன்றும் அல்ல, உன்னுடைய எதிர்காலத்தை மகிமையாய் நிர்ணயிக்கிற அந்த நாளாய் மாறும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் பயந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் பிள்ளை படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை தர வேண்டாம், பரவாயில்ல ஆண்டவரே, அவன் அப்படி வைங்க இப்படி வைங்க அப்படின்னெல்லாம் நான் ஜெபம் பண்ணல. அந்த ஜெபத்தெல்லாம் நான் விட்டுட்டேன். அந்த ஜெபத்தெல்லாம் நான் மறந்துட்டேன். என்ன அப்படி வைங்க, அந்த ஜெபத்தெல்லாம் மறந்துட்டேன். ஆனா இந்த பூமியில நான் நிற்கும்படி எனக்கு ஒரு எதிர்காலத்தை தாங்கப்பா. என் பிள்ளை நிற்கிறதற்கு ஒரு வாழ்க்கையை மட்டும் தாங்கப்பா. என் பிள்ளைக்கு வாழ்க்கைன்ற ஒரு சின்ன ஃபியூச்சர் மட்டும் அமைஞ்சா போதும் அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. உன் எதிர்காலம் மனுஷனுடைய கையிலே அல்ல, உங்களுடைய எதிர்காலம் சொந்தக்காரங்க கையிலே அல்ல, உங்க எதிர்காலம் உங்களுடைய படிப்பின் கையிலே அல்ல, உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய மேனேஜருடைய கையிலே அல்ல. எத்தனை இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டாலும், எத்தனை இடத்துல தூக்கி வீசப்பட்டாலும், உங்களுடைய என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுகிற ஒரு இயேசு